Hi all, this is AK Balaji, founder and managing director of Hygiene Technologies. So welcome to the live session. So everyday live sessionல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து டெக்னிக்கல்ஸ் நம்ம பார்க்க போறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா நிஃப்டியோட டெக்னிக்கல்ஸ் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நிஃப்டிக்கான மூவ்மெண்ட்ஸ் கேட்ட போல என்ன ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம பில்ட் பண்ணலான்றதை நம்ம லைக் வர்ச்சுவலாக பார்த்துட்டு அதோட ப்ராஃபிட் லாஸ் என்னன்றதை நம்ம எண்ட் ஆஃப் த டே வில் லுக் இன் டு இட். ஓகே, தட் இஸ் வாட் ஆர் பேசிக் ஐடியா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா டு எஜுகேட் பீப்புள், அதாவது ஆப்ஷன்ஸ், அதாவது நீங்கள் டெக்னிக்கல்ஸையும் ஆப்ஷன்ஸையும் எப்படி நம்ம வந்து பேரலாக ட்ரேட் பண்ணுன்றதா இம்பார்ட்டன்ட். பிகாஸ் டெக்னிக்கல் நீங்கள் சரியாக பார்க்கல அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ப்ராப்பர்லி. ஸோ ரெண்டுமே நீங்கள் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணாதான் வில் மேக் வெரி குட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஃபைன் தென். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் ஷேர்ட் மை சார்ட் ஹியர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டியோட ஒன் டே சார்ட் எடுத்து போச்சு. எப்பவுமே வந்து ஒரு லாங் டேர்ம் சார்ட் நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னா தான் ஷார்ட் டேர்ம்க்கு வந்து அது எந்த மூவ்மெண்ட்ல இருக்கும்னு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி வந்து ஃபார் வீக்லி டெய்லி எல்லாம் ஒரு புல்லிஷா இருக்கு அப்படின்னா we have to லுக் இன் டு மார்க்கெட். அந்த ஷார்ட் டேர்ம்ல நம்ம வந்து புல்லிஷா தான் நம்ம மோஸ்டா தான் பார்க்கணும். ஓகே, ஸோ வில் சி ட்ரெண்ட் லைன்ல வரையலாம் நம்ம இதுக்கு. ஸோ ஒன் டே சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இஸ் ஃபாலோயிங் எ ட்ரெண்ட் லைன். வி நோ தட். Okay, so it's following a channel. Okay, ஸோ கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் பட்டு இப்போ டவுன் ஆகியிருக்கு. ஓகே, இட் டசன்ட் மீன் தட் மார்க்கெட் கீழே போய்டுன்னு சொல்ல முடியாது. பட் இது எதுக்கான வெயிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்காக தான் வெயிட்டிங். ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக வாலட்டைலாக இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஃபியூ டேஸில் கண்டிப்பாக வாலட்டைலாக இருக்கும்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ வில் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ எவ்ரிடே நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எஸ்பெஷலி 15 minutes. ஸோ 15 minutes சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்க்கெட் அப் சைடில் பிரேக் ஆகுது அப்படின்னா வில் கோ ஃபார் லாங். ஸோ இட் டசன்ட் மீன் தட் அப்படியே நம்ம போயிட போகிறது கிடையாது. அங்கேயே நமக்கு பைவட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ், மூவிங் ரெசிஸ்டன்ஸில் இருக்கான்னு பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஓகே, அண்ட் அகைன் மார்க்கெட் வந்து கீழே பிரேக் அவுட் ஆகி வந்துச்சு அப்படின்னா ஆஃப்டர் த கன்ஃபர்மேஷன் வி கேன் கோ ஃபார் டவுன் சைட். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஒரு கேப் டவுன் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ கன்சாலிடேஷன் ஸ்டேட் தான் இருக்குது. ஸோ வில் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ என்னென்ன ட்ரேட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் வி ஹேவ் 3 பேட்டர்ன்ஸ் இல்லையா, 3 டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா புல்லிஷ் மார்க்கெட். புல்லிஷ் மார்க்கெட்டில் வி ஹேவ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் ஆப்ஷன்ஸ். அண்ட் அகைன் பியரிஷ் மார்க்கெட்ல நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அப்புறம் சைட்வேஸ் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. அது எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் வில் யூஸ் ஆல் சச் திங்ஸ். ஃபைன். ஸோ மார்க்கெட் வில் சி வெதர் ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வில் டேக் அப் டெசிஷன் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மார்க்கெட்ஸ் வந்து எந்த பக்கமே போக போறது இல்லை, சைட்வேஸ்ல இருக்க போது, கன்சல்டேஷன் இருக்க போது அப்படின்னா வில் கோ ஃபார் ஆப்ஷன் செல்லிங். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா we can go for short straddle, we can go for short strangle. ஸோ இதெல்லாம் நம்ம டெய்லி அப்படியே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதே மாதிரி இந்த ட்ரேட்ஸ் நம்ம வந்து வர்ச்சுவலா லைக் we can use ஓப்ஸ்ட்ரா for that. ஓப்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிட்டு இந்த ட்ரேட்ஸ் நம்ம போடுவோம். அந்த எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்றது உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்றேன். ஓகே, ஸோ we don't recommend or இந்த கால்ஸ்க்கு அதெல்லாம் நம்ம கொடுக்கறது கிடையாது. அகைன் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ மார்க்கெட் இஸ் ஸ்டில் வித்தின் த ரேஞ்ச், 15 minutes குள்ளே தான் இருக்கு. ஓகே, ஸோ யூஸ்வலாக நீங்கள் இப்போ வந்து ஒரு செல்லிங் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 o'clock போல் நீங்கள் போட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர்.
ஸோ 10 o'clock போல் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் ஒரு கன்சால்டேஷன் ஸ்டேஜில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரொம்ப விக்ரஸாக இருக்கிற பையர்ஸ்லாம் கொஞ்சம் செட்டில் ஆவாங்க. ஸோ நீங்கள் செல்லிங் 10 o'clock போட்டிங்க அப்படின்னா ஒரு 2:30 போல் நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வாட்சிங் இட். ஆஃப்டர் ஈவன் 2:15 மேலே நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். ஏதோ டேரக்ஷனாக போச்சு அப்படின்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து தே மே லூஸ் தேர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். நம்ம வில் லுக் இன் டு ஆல் சச் திங்ஸ். ஓகே, ஸோ இப்போ இஃப் யூ திங்க் லைக் இப்போ மார்க்கெட் வந்து கன்சல்டேஷன் தான் இருக்க போகுது, பிகாஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் வெயிட்டிங் ஃபார் தி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இல்லையா. ஸோ மார்க்கெட் வந்து ஆஸ் விஷயம் உங்களுக்கு தெரியும், இப்போ பிஜேபி ஜெயிக்க போகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் போக போகுது. அகைன் இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செட்பேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, அண்ட் அகைன் நம்ம அந்த ரிசல்ட் கிட்ட வந்தாச்சு ஆல்மோஸ்ட். ஸோ அந்த மெஜாரிட்டி வருது பிஜேபி அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு நான் சொல்றேன், இட் டசன்ட் மீன் தட் அப்படி போகும்னு அர்த்தம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, மெஜாரிட்டி அவங்க வருவாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ரேலியை போகலாம், அப் சைடில் போகலாம். பட் ஒரு மெஜாரிட்டி இல்லாமல் ஒரு லைக் அவங்க அலையன்ஸோட போகிறாங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை மெஜாரிட்டி இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் அப்படி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே இருந்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வில் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். பட் மார்க்கெட் வாலட்டைல தான் இருக்க போகுது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து 10 o'clock ஆகுது. இட்ஸ் இது வரைக்கும் மார்க்கெட் 15 minutes பிரேக் அவுட் ஆகலை. ஸோ நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம் இதில்? ஸோ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் ஓப்ஸ்ட்ரா ஹியர். Opstra I'm using for strategy building. And again, one of the most important thing option strategies for the option chain. That's important. Keep it aside. ஸோ ஆப்ஷன் செயினில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கால் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் பில்டப் நடக்குது, ரைட்? ஸோ இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிக்ரீஸ் இன் ப்ரீமியம். ஸோ இட் மீன்ஸ் தட் ஷார்ட் பில்டப் இஸ் ஹேப்பனிங் அட் தி கால் சைட். மீன்ஸ் தட் கால்ஸை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன 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 நினச்சா இந்த மாதிரி இங்கே காலை செல் பண்ணுவான்னு உங்களுக்கு தெரியும். பிகாஸ் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நினச்சா தான் கால் சைடை வந்து செல் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் ஆப்ஷன் செயின். அவ்வளோதான். அதாவது ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்ற இது நம்ம காட்டுது. ஓகே தென். ஸோ புட் சைடு பாருங்க, பீப்புள் ஆர் புட் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வில் சி. அதை இந்த மணியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு இந்த மணி புட் சைடில். ஓகே, ஷார்ட் கவரிங், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருக்கு அண்ட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வில் சி. ஸோ ஆஸ் சைட் இங்கே பாருங்கள், கால் சைடில் வந்து செல் பண்ணுறாங்க கால் ஆப்ஷன்ஸை, ஷார்ட் பில்டப் நடக்குது. ஸோ இங்கே பாருங்கள் மார்க்கெட் கீழே இறங்குது. ஸோ திஸ் இஸ் யூ ஹேவ் டு லுக் இன் டு இந்த ஆப்ஷன் செயினை நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் இஸ் அ பிரேக் அவுட். ஸோ we have to wait for a confirmation. ஸோ நான் மட்டும் இல்லை, இன்ஸ்டியூட்டில் நம்ம கிளைண்ட்ஸும் இருக்காங்க.
ஸோ எப்போ வந்து ஷார்ட் கவர் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புட் சைடில் வந்து ஷார்ட் கவர் எப்போ பண்ணுவாங்க? ஷார்ட் கவர் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, தே ஆர் கவரிங் தேர் ஷார்ட்ஸ். ஆல்ரெடி புட்டை செல் பண்ணியிருந்தவங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸிட் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. என்ன பண்ணிட்டு வருவாங்கன்னா, பை பண்ணிட்டு வெளியே வருவாங்க. தட் இஸ் வாட் கால்ட் as ஷார்ட் கவரிங். So breakout is not confirmed yet. So wick is not considered as a breakout. Wick வந்து வெளியே வந்துருச்சு, 15 minutes வெளியே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து breakout எடுத்துக்காதீங்க. ஸோ அந்த பாடி ஆஃப் த கேண்டில் வந்து கண்டிப்பாக வெளியே வரணும். ஸோ அப்சைடில் கூட பாருங்க, இங்கே ஒரு விக் வந்து வெளியே வந்திருக்கு. பட் டசன்ட் மீன் தட் there is a breakout. பாடி வந்து வெளியே வரணும், அப்போ தான் இட் இஸ் கன்சிடர்ட் as a breakout. ஓகே, வில் டூ ஒன் திங். ஸோ கன்சாலிடேஷனாக இருக்க போகுது அப்படின்ற இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 10 o'clock ஆகுது இல்லையா, வில் கோ ஃபார் நான் டைரக்ஷனல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கோ ஃபார் a short straddle. ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, அட் த மணி கால் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். ஓகே, மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம் டிகே ஆகும், வில் மேக் ப்ராஃபிட் ஆப்ஷன் செல்லிங்ல. ஓகே, ஸோ இது ஆப்போசிட்ல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் மேக் லாஸ், பிகாஸ் டைம் டிகேல உங்களுக்கு வந்து லாஸ் வரும் if market is going to be in sideways. Okay, and வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அவுட் ஆஃப் மணில போயிட்டு நீங்க செல் பண்ணலாம், which is known as short strangle. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல்ல ஒரு பில் பண்ணி வைப்போம் நம்ம. ஓகே, ஸோ அது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்ல போச்சு அப்படின்னா அதுக்கேற்ற போல ட்ரேட்ஸ் ஏதாவது நம்ம ஒன்று எடுத்து வச்சுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா வில் கோ ஃபார் பியர் கால் ஸ்ப்ரெட். அட் த மணி காலை செல் பண்ணிக்கிறோம், அவுட் ஆஃப் மணி காலை வந்து பை பண்ணிக்கிறோம் ஃபார் ஹெட்ஜிங். ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, மார்க்கெட் கீழே போகும்போது நமக்கு வந்து அந்த அட் த மணி ப்ரீமியம் டிகே ஆகும். ஸோ அதனால வில் மேக் ப்ராஃபிட். ஓகே, ஈவன் சைட் வேஸ்ல இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி மேலே போனால் மட்டும்தான் வில் மேக் லாஸ். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் பில் பண்ணலாம். 22,800 22,783 இருக்கு நிஃப்டி. ஸோ வில் கோ ஃபார் 22,767. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, 22,800 கால் ஆப்ஷன், 22,800 புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போ செல் பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷன். ஸோ இந்த ட்ரேட் வந்து ஒன்லி இஃப் யூ எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு பி இன் சைட்வேஸ். சைட்வேஸ் இருந்தால் மட்டும் இல்லை நமக்கு ப்ராஃபிட் வரும். டைரக்ஷனாக போனால் வில் ஃபேஸ் அன்லிமிட்டட் லாஸ். ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல். அண்ட் அகெயின் இதில் நம்ம ஸ்டாப் லாஸும் வைக்கலாம். நான் அது உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த டேஸில் சொல்கிறேன், இது எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும் அப்படின்றதுலாம் ஒரு கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குது. யூஸ்வலாக பீப்புள் வந்து 50%, 20% அந்த ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. இது எனக்கு கால்குலேட்டிவாக வைக்கலாம் இதுக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், இல்லைனா என்னோட ரெக்கார்டட் வீடியோவில் நான் தனியாக உங்களுக்கு அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ரைட் நவ் நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, we are just going to look into this strategy. மார்க்கெட் வந்து சைட்வேஸ்ல இருக்க போகுது அப்படின்னா we will make profit. ப்ரீமியம் வந்து டிகே ஆகும், ஸோ தட் will make profit. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. whenever there is increase in IV, okay, so whenever there is increase in IV, ஆப்ஷன் ப்ரீமியம்ல இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம செல் பண்ணதுனால நமக்கு லாஸ் ஆகும். ஓகே, இதே ஒருத்தர் வந்து பை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து லாங் ஸ்ட்ராட்டஜி ஒருத்தர் போட்டிருக்காரு, எக்ஸ்பெக்டிங் மார்க்கெட் மூவ் இன் எனி ஆஃப் த டைரக்ஷன், ஏதாவது ஒரு பக்கம் போகும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க, இதே வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் வந்து அப்படி ரிவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி அ லாங் ஸ்ட்ராடல். அட் த மணி கால் போட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் பை பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு பக்கம் போச்சுனாலும் நமக்கு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி ஐவி இன்க்ரீஸ் ஆகும், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐவி இது பாருங்க, ஐவி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா buyers will be benefited. ஓகே, ஸோ வாலடைல் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஐவி இன்க்ரீஸ் ஆகும், அது நமக்கு தெரியும். ஐவி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா buyers will win possibly. So we'll see. So short straddle போட்டிருக்கோம். So let it be running. When market is volatile, ரொம்ப ஏதாவது ஒரு பக்கம் போகும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க are not supposed to go for selling, but sidewaysல இருக்கும்போது நம்ம போகலாம். Still there is no breakout either side. பட் அப்போ கூட பாருங்க, இப்போ ப்ரீமியம்லாம் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இறங்கல.
இதில் ப்ரீமியம் இறங்கி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும் இல்லையா? பட் இப்போ ஜஸ்ட் தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். வில் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக போகும் அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் போகலாம். கொஞ்சம் அவுட் ஆஃப் மணியில் போயிட்டு நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ஒரு சே 23,000 பார்த்தீங்கன்னா 27 ப்ரீமியம் இருக்கு இல்லையா, அதை வந்து கால் சைடு எடுத்துக்கோங்க. அதேமாரி புட் சைடில் பார்த்தீங்கன்னா 22,550 எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மி, பட் ஸ்டில் ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் ப்ரீமியம்ஸ்லாம் கம்மியாக இருக்கு இல்லையா, 28, 27 அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அடுத்த மணியில் will have very good premium. ஸோ டைம் டிகே அதே மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்கெட் சைட் வேஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் 5 minutes பிரேக் அவுட்டே நம்ம எடுத்துக்கலாம். 5 minutes பிரேக் அவுட் ஆனால் கூட we can go for an entry, but we need to wait for the confirmation. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே பிரேக் அவுட் ஆக போகுது, நான் முன்னாடி ட்ரேட் எடுத்து வச்சிடறேன், அது நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கேயே முன்னாடி எடுத்து வச்சிரும், புட் எடுத்து வச்சிரும். ஓகே அப்படியே பிரேக் அவுட் தான் ஆக போகுது எடுத்துடலாம் அப்படின்னு அப்படி பண்ண வேண்டாம். கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் போங்க, அதுதான் ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி பண்ணீங்கன்னா தான் உங்க கூட சேர்ந்து எல்லா ட்ரேடர்ஸும் வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. இன் கேஸ் இஃப் தேர் இஸ் அ ரிவர்சல், ஓகே ஏதாச்சும் ரிவர்சலான ஒரு பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. So wait for a confirmation and then we'll go for strategies. Fine. 5 minutes breakout ஆயிருக்கு. I'll wait. ஸோ எப்பவுமே ஒரு லோ வருது அப்படின்னா திருப்பி அது ரிவர்ஸ் ஆகுனா அதுக்கப்புறம் அந்த லோ பிரேக் பண்ணுறவரை வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போ இது சப்போர்ட்டா இருந்தது இல்லையா, இப்போ இந்த சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹாஸ் பிகம் அ ரெசிஸ்டன்ஸ். ஓகே we need to wait for a confirmation. சரி மார்க்கெட்ஸ் ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு இன்சைட் நான் சொல்றேன் பாருங்க. பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கேண்டில் வந்து அங்கே ஆரம்பிச்ச உடனே செல் போயிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இறங்கி இருக்கு அப்படின்னா அங்கேயே செல் போயிடாதீங்க. மார்க்கெட் சம்டைம்ஸ் கீழே இறங்கி ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண பாருங்க, நம்ம வெயிட் பண்ணோம், மேலே ஏறிச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பட்டு கீழே இறங்கணும். ஓகே கீழே இறங்கி ரெட் ஆகணும், நம்ம கிளைண்ட்ஸ்க்கு தெரியும் அது. ஓகே ரெட் ஆகணும், ரெட் ஆனதுக்கு அப்புறம் தான் இட் இஸ் கிவிங் அஸ் கன்ஃபர்மேஷன். இன்னும் பெட்டரா நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த லைன் பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுங்க. இந்த லைன் பிரேக் பண்ணுச்சுன்னா இது வந்து ஒரு லோ இல்லையா, அதை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் கேன் ஃபால். ஓகே see nobody can predict where the market goes, okay, because லட்சக்கணக்கான பேர் ட்ரேட் பண்றாங்க, ரைட்? ஸோ பட் நாம வந்து டெக்னிக்கலா என்னவோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ட்ரேட் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா சேஃபா இருக்கலாம். அதே மாதிரி டெக்னிக்கல்ஸ் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வின் பண்ணிடுவோம். இன்கேஸ் ஒரு பேஸ்கெட் ஆர்டர் யாராவது போடுறாங்க, ஒரு சிங்கிள் ஆர்டர்ல பெரிய பேஸ்கெட் ஆர்டர் போடுறாங்கன்னா எப்பயாவது ஒரு தான் அந்த மாதிரிலாம் நம்ம மாட்டிப்போம். அதுலேயும் நம்ம ப்ராப்பராக ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் போனோம் அப்படின்னா we are not going to அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. பாருங்க அது நான் சொன்னாலே இப்போ இறங்கி இப்போ ஏறும்போது அப்படியே சம்டைம்ஸ் மேலே போயிடும். ஸோ அதனால வெயிட் ஃபார் அ கன்ஃபர்மேஷன். அந்த கேண்டில் வந்து லெட் இட் பிகம் ரெட், மேலே போயிட்டு பிரிகின்ல இருக்கல வெயிட் பண்ணுங்க, என்ட்ரி கொடுக்காதீங்க. இங்கே வந்து திருப்பி ரெட் ஆகட்டும், ரெட் ஆகினதுக்கு அப்புறம் we can go for டவுன் சைட். ஓகே இது வந்து அப் சைடும் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் நம்ம டெய்லி பார்ப்போம் ஆக்சுவலி.
So we'll see what is the state of India VIX. India VIX volatility index. பாருங்க, as I told you, IV increase ஆகும் because volatility அதிகமாக இருக்கு, because of this election result. வேற ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா volatility index இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இட் மே ஸ்டெபிளைஸ். இது வரைக்கும் அப்படி தான் இருக்கும். சரி, ஐவி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் மார்க்கெட் வந்து கீழே போகுது இல்லை மேலே போகுது அப்படிலாம் நம்ம வந்து வி கேனாட் ப்ரெடிக்ட். பட் ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏதோ ஒரு பக்கம் வந்து பயங்கரமாக போக போகுதுன்றதை இந்தியா பிக்ஸ் நமக்கு வந்து அலர்ட் பண்ணுறது. ஸோ பீப்புள் ஷுட் பி காஷியஸ், கேர்ஃபுல்லாக இருக்கணும் ட்ரேட் பண்ணுறவங்க. அதுதான் வெரி சிம்பிள். எனிதிங் மே ஹேப்பன். 24.4 இருக்குது இந்தியா பிக்ஸ், அதிகம் தான் இது. எக்ஸ்பெக்டட் இதுக்கு மேலே கூட இன்க்ரீஸ் ஆகலாம் ஃபர்தர் டேஸில். பிஃபோர் எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் கூட இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். we'll see. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ தான் அது இறங்கியிருக்கு பாருங்கள், இறங்கியிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இட் ட்ரைஸ் டு கெட் இன் டு திஸ் சப்போர்ட், போக ட்ரை பண்ணுது. செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புஷ் பண்ணி கீழே கொண்டு வராங்க. இங்கே பாருங்கள், ரெட் கலர் வந்திருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஓகே, நம்ம வந்து மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நமக்கு காட்டுது. ஓகே, ஃபர்தர் இது கீழே போதான்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகி கீழே போச்சுன்னா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம் கிளைண்ட்ஸ். மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா என்ன பண்ணலாம்? யூ கேன் கோ ஃபார் பியர் கால் ஸ்ப்ரெட். பியர் கால் ஸ்ப்ரெட்ல என்ன பெனிஃபிட் இருக்கு நமக்கு? பியர் கால் ஸ்ப்ரெட்ல என்ன பெனிஃபிட் இருக்கு? ஸோ டவுன் ட்ரெண்ட்ல இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் வரும், அதே மாதிரி சைட் வேஸ் இருந்தாலும் நமக்கு ப்ரீமியம் வந்து டிகே ஆகும். ஸோ எப்படி பில் பண்ணலாம்? ஆப்ஷன் செயின் அட் த மணி காலை நம்ம வந்து செல் பண்ணணும். ஓகே, ஸோ நாட் எட் கன்ஃபார்ம், இது வெளியே வரட்டும், வந்ததுக்கப்புறம் வி கேன் கோ ஃபார் இட். பட் ஸ்டில் வி கேன் பில்ட் ஸ்ட்ராட்டஜி. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் வாலட்டைலாக தான் இருக்கும், எக்ஸ்பெக்டட். அட் த மணி 22,750 exactly. Okay, at the money 22,750 காலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செல் பண்ணுறோம். எவ்வளோ ப்ரீமியமில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 116 இருக்கு. ஓகே, அட் அகெயின் சரி ஒரு 22,900 எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு நம்ம வந்து இதை ஹெட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா மார்க்கெட் இப்போ மேலே போச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஹியூஜ் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் கால் செல் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஒரு ஸ்ப்ரெட் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம. 22,900 காலை வந்து பை பண்ணிக்கிறோம் ஜஸ்ட் ஃபார் ஹெட்ஜிங். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பியர் கால் ஸ்ப்ரெட். ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்தாலும் நமக்கு ப்ராஃபிட் வரும், அதே மாதிரி மார்க்கெட் அதே ரேட்டில் இருந்தாலும் டைம் டிகேல நமக்கு ப்ராஃபிட் வரும். மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா வில் மேக் லாஸ். ஸோ திஸ் இஸ் ஹவு மார்க்கெட் நீங்கள் வந்து எப்படி போகுதோ அதுக்கேற்ற போல எப்படி நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும்னு இருக்கு. ஸோ தட்ஸ் வாட்ஸ். இப்போ நீங்கள் சிங்கிளாக இப்போ நம்ம எடுத்த என்ட்ரி இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும் தான். பட் ஸ்டில் நான் சேஃபாக பண்ணோம் அப்படின்னா ஆல்வேஸ் கோ வித் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து கீழே தான் போகும், கன்ஃபார்மாக போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பியர் புட் ஸ்ப்ரெடே போடலாம். அந்த மணி புட்டை வந்து பை பண்ணிக்கிட்டு அவுட் ஆஃப் மணி புட்டை வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஓகே, இட் இஸ் கால்ட் அஸ் டெபிட் ஸ்ப்ரெட். பிகாஸ் நமக்கு வந்து டைம் டிகே ஆனால் கூட நமக்கு வந்து லூஸ் தான் பண்ணுவீங்க. பட் இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட் ஸ்ப்ரெட். பியர் கால் ஸ்ப்ரெட் இஸ் கால்ட் அஸ் கிரெடிட் ஸ்ப்ரெட். மார்க்கெட் வந்து உங்களுக்கு அங்கேயே இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும், பிகாஸ் அந்த மணி நீங்கள் செல் பண்ணியிருக்கீங்க. ஸோ மார்க்கெட் பாருங்க அவ்வளோ தூரம் கீழே இறங்கிடுச்சு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி வந்து மார்க்கெட் பிரேக் அவுட்டை வந்து பார்க்கணும் அப்படின்னு. ஸோ பீப்புள் ஒரு ரெட் கேண்டில் வந்தால் செல் பண்ணுறேன், கிரீன் கேண்டில் வந்தால் பை பண்ணுறேன், அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க.
இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இங்க பாருங்க, நம்ம வந்து இங்க ரெட் ஆகும்போது நம்ம என்ட்ரி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கலாம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இந்த கேண்டலுக்கு இங்க மேல வச்சுக்கோங்க. மோர் தென் எனஃப். அப்போ உங்க லாஸ் எவ்வளவு இருக்கும் பாருங்க, ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் வரும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லேயே. ஓகே, 10 பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் வரும். இதை நீங்க ஸ்டாக்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா தான் ஸ்டாப் லாஸே வரும். ஸோ பீப்பிள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கெல்லாம் செல் கொடுக்குறாங்க அப்படின்னா டேயோட ஹை தான் ஸ்டாப் லாஸா வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் வைக்காதீங்க. கேபிட்டல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அது. அதெல்லாம் அவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அதுக்கு மேலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ப்ராஃபிட் வந்து ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஜஸ்ட் செல்லிங். ஒரு சிம்பிளா ஒரு சொல்றேன். ஸோ நீங்க வந்து ஒரு 3 நாள் நீங்க 4 நாள் 3 நாளே ப்ராஃபிட் வச்சுக்கோங்க. 5 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வீக்லி 3 நாள் நீங்க ப்ராஃபிட் எடுத்தாலே வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வச்சுக்கோங்க. நீங்க 1000 கூட வச்சுக்கோங்க, 3000 ஆச்சு, ரைட்? நீங்க 2 நாள் 500 லாஸே பண்ணீங்கன்னா கூட 500 + 500 1000 போயிடுச்சு. ஸோ அப்போ கூட யூல் பி அட் 2000 ப்ராஃபிட். ஓகே, நான் சொல்றது ஒரு சிங்கிள் லேக்குக்கு தான் சொல்றேன். அது எவ்வளவு உங்களுக்கு தேவைப்படும் இன்வெஸ்ட்மெண்ட்? அரௌண்ட் ஒரு 10,000 கம்மியாக தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ஒரு வாரத்துக்கு நீங்க வந்து 2000 ரூபாய் எடுக்கிறீங்கன்னா ஒரு மாசத்துக்கு என்ன ஆச்சு வச்சு பாருங்க, 10,000 ரூபாய் கிட்ட ஆச்சு. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட குவாலிட்டி ஆஃப் ட்ரேட் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த லாஸ்ன்றது பெருசா இருக்காது. இப்போ நீங்க இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி இங்க ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் லுக் இன்டு இட். இங்க நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். ஜஸ்ட் இங்க ரெட் ஆன பேருக்கு நான் உங்களுக்கு வந்து புட் சைட்ல எடுக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இங்க பாருங்க இவ்வளவு பெருசா ஃபாலோ ஆயிருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஃபைன் தென். ஸோ இப்போ நம்ம வந்து புல் புட் ஸ்ப்ரெட் போட்டிருக்கோம். ஸோ புல் புட் ஸ்ப்ரெட்ல என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ரொம்ப இருக்காது, பட் யூ பி இன் ப்ராஃபிட். ஓகே, இப்போ நமக்கு டைம் டிகே ஆனா கூட நமக்கு நீங்க ப்ராஃபிட் ஆகும். இது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க நார்மலா ஒரு புட்டு பை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து இறங்க தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும், ரைட்? நிஃப்டி இறங்கினா தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆச்சுன்னா அப்படியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரீமியம் 100 ரூபாயில இருந்து 130 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதுக்குள்ள எக்ஸிட் பண்ணல, ஸோ இன்னும் கொஞ்சம் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. இறங்கும் போது பார்த்தா ஃபாஸ்டா இறங்கணும். நீங்க வாங்கின பிரைஸ்ல இருந்து ரொம்பவே கூட இறங்கிடும் அதே இடத்துக்கு வந்தாலே, சரிங்களா? ஸோ அதுதான். பட் நீங்க வந்து இப்போ வந்து ஒரு பியர் கால் ஸ்ப்ரெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து மார்க்கெட் அங்கேயே இருந்தாலும் சரி கொஞ்சம் பாருங்க, டைம் ஆக மேக் ப்ராஃபிட். அதுதான் அதோட பிளஸ். டைம் ஆக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ அதுதான் ஒரு பெரிய பிளஸ். பெருசா மார்க்கெட் இறங்கினா கூட உங்களுக்கு வந்து பெருசா லாஸ் இருக்காது. பிகாஸ் ஏன் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு ப்ரீமியம் வந்து குறையுது அப்படின்னா அது திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, தட்ஸ் வாட். ஸோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நிஃப்டி ஒரு இறங்குது அப்படின்னா அது ஃபாஸ்டா இறங்கும். பட் நீங்க வந்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி மேல போகும் அப்படின்னு நிஃப்டி அதே இடத்துக்கு போனா கூட அவ்வளவு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகாது. அதுதான் இது ஆப்ஷனோட ஸ்ட்ரக்சர். நீங்க ஆப்ஷனோட ஸ்ட்ரக்சரை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இம்ப்ளாய்ட் வாலட்டிலிட்டி, இதெல்லாம் நீங்க ப்ரீமியம் இதெல்லாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி டு ட்ரேட் இன் ஆப்ஷன்ஸ். நீங்க அழகா ஈஸியா ரிஸ்க் இல்லாம சம்பாதிக்கலாம். ஸோ இது பார்க்கலாம் நம்ம என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு எண்ட் ஆஃப் தி டே. அதே மாதிரி நம்ம வந்து ஷார்ட் டர்ம் போட்டிருக்கோம். வில் see what is going to happen. ஸோ ஐவி ஸ்டில் இன்க்ரீஸ் ஆகுது. சி பீப்புள் இப்போ ஐவி வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்லிங்ல வந்து ப்ராஃபிட் கண்டிப்பா அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ அடுத்து நம்ம நீங்க எங்க வெயிட் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நீங்க என்ட்ரி பண்ணவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு இருப்பீங்க, ரைட்? ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஹை ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஒரு ப்ராஃபிட் வருது தயவு செஞ்சு புக் பண்ணிடுங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹியூஜ் மூமெண்ட்காக வெயிட் பண்ணாதீங்க. ஒரு 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 ப்ராஃபிட் வருதுன்னா அதை புக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே, அதர் தேன் தட் இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் போறோம் அப்படின்னா தே கேன் வெயிட். இப்போ பியர் கால் ஸ்ப்ரெட் போடுறாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் போக போகுது ஆர் பியரிஷ் சைட் வேஸ் அப்படி இருக்க போகுது அப்படின்னா யூ கேன் ஹோல்டு, நோ இஷ்யூஸ். டைம் டிக்காக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். பட் சிங்கிளா இப்போ யாருன்னா புட்டு எடுத்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஓகே, ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கணும். சார் நெக்ஸ்ட் ஆர்டர் நீங்க எப்போ எடுக்கலாம்? இன்கேஸ் கீழே போகுது மார்க்கெட் அப்படின்னா இந்த லோக்கு பிரேக் ஆச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் இட். ஓகே, ஸோ அதர் தேன் தட் நீங்க பைவட் பாயிண்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்க்ரீன் ரொம்ப இதுவாக்கிடக்கூடாது, அதெல்லாம் போடல. பைவட் பாயிண்ட்ஸ் நீங்க போட்டுக்கலாம், ரைட்? MACD யூஸ் பண்ணலாம், ரைட்? டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ ஹேவ் அ ட்ரெண்ட் லைன் அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம 1 டேக்கு நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து ஜஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல பட்டு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால புட் சைட்ல இன்னைக்கு போய் நீங்க கண்டிப்பா நல்ல ப்ராஃபிட் எடுத்துருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க 15 மினிட்ஸ் ட்ரா பண்ணிட்டு ஒரு பிரேக் அவுட்ல ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் ரொம்பவே கம்மியா இருக்கும். நான் தான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். பிகாஸ் எல்லாரும் எவ்ரிபடி வில் பி வெயிட்டிங் ஃபார் த பிரேக் அவுட். இப்போ எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. ப்ரோ ட்ரேடர்ஸ்,
இன்ஸ்டியூஷன் எல்லாம் வெயிட் பண்ண பிரேக் அவுட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் என்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ எல்லாரும் கூட சேர்ந்து நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி அட் தி வின்னிங் சைட். நம்ம அங்க ஒரு எல்லாரும் ஒரு பக்கம் போகும்போது நம்ம எங்கேயாவது ஒரு பக்கம் ஆர்டர் போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வில் பி அட் லூசர் சைட். ஓகே, ட்ரேட் வித் எவ்ரி ஒன், அப்பதான் நம்ம வின் பண்ண முடியும். சரி, ஜஸ்ட் இமேஜின் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு தூரம் கொண்டு வரணும், கீழே கொண்டு வரணும்னா அதுக்கு எத்தனை 100 crores தேவை இல்லையா? ஸோ நம்ம வாங்குற ஒரு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஆர்டர்ஸ்க்கெல்லாம் வந்து மார்க்கெட் இறங்கிடாது. ஸோ ட்ரேட் வித் தி பீப்புள், எங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் எங்க வந்து ப்ளே பண்றாங்க அப்படியோ அதே மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் எங்க வருமோ அந்த இடத்துல நம்ம ப்ளே பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி நீங்க ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா டூ இட் கன்சிஸ்டன்ட்லி. ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் பண்றது அந்த மாதிரி பண்ணாதீங்க. பிகாஸ் என்னைக்காவது நீங்க விட்டுடுறீங்க அப்படின்னா அந்த 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 நாளுக்கு உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்தால் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஓகே, ஸோ அதனால இப்போ ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா கண்டினியூஸா அதை வந்து கன்சிஸ்டண்டா பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அகைன் ஒன் மோர் திங், மெஜாரிட்டி ஆஃப் த டேஸ் நீங்க வந்து ப்ராஃபிட் எடுக்கணும். ஒன் மோர் திங், அதே மாதிரி ப்ராஃபிட் எடுத்தா அதிகமா இருக்கணும், லாஸ் வந்து கம்மியா இருக்கும். அதுதான் விஷயம். இப்போ நம்ம இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா ஒரு 500 தான் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். ஆனால் நம்ம ப்ராஃபிட் எடுத்தது பாருங்க ஒரு 1000, 2000, 3000 அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸோ கன்சிஸ்டண்டா பார்க்கும்போது யூ பி அட் வெரி குட் ப்ராஃபிட். வீக்லி எடுத்துக்கோங்க, மந்த்லி எடுத்துக்கோங்க, நீங்க நல்ல ப்ராஃபிட் ஆயிருக்கும். பேங்க் நிஃப்டி என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஒரு மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட் இருக்கு 48412. we'll see. வருமா இந்த லோ வரைக்கும்? டிபெண்ட்ஸ் ஆன் தி நியூஸ். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி சேம் சினாரியோ ஹியர். ஸோ 15 minutes பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கன்வெர்ட் திஸ் இன்டு 5 minutes. ஓகே, திஸ் இஸ் யுவர் கன்ஃபர்மேஷன். ஓகே, கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கோம். இங்கே கன்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. ரைட், we have waited here and நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்க போகுது. ஆல்ரெடி நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகே, ஸோ we'll see.
என்னோட கிளைண்ட்ஸ்லாம் என்ன சொல்லணும்னா டூ புக் ப்ராஃபிட்ஸ் தென் அண்ட் தேர் அப்படின்னு நான் மெசேஜ் போட்டே இருப்பேன். ப்ராஃபிட்ஸ் அப்பப்போ புக் பண்ணிவிடுங்க. டோன்ட் சிட் ஃபார் த என்டையர் டே ஆன் ட்ரேடிங். இப்போ நீங்கள் ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மற்ற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. நாள் ஃபுல்லாக அதில் உட்காந்துருக்காதுங்க. ஸோ இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நாள் ஃபுல்லாக உட்காந்து 3 வரையும் ட்ரேட் பண்ணுறவங்களும் பணக்காரானது கிடையாது. செக் பண்ணி பாருங்கள். யார் வந்து டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுறாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ நீங்களும் அதில் ஒன்றா இருக்குன்றது என்னோட ஆசை. ஸோ வில் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இங்கே வந்து ஒரு இதை பிரேக் ஆகணும். நான் நம்ம பார்க்கறது வெரி சிம்பிள். அக்கார்டிங் டு தி சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட் 15 மினிட்ஸ் பிரேக்கோட தான் பார்க்குறோம். ஸோ இதில் நம்ம இண்டிகேட்டர்ஸில் இப்போதைக்கு நான் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ மூவிங் ஃபர்தர் டவுன். ஸோ அந்த ப்ரீவியஸ் ஹை பிரேக் பண்ணிட்டு கீழே போகுது அப்படின்னா ஃபர்தராக கீழே போகணும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து எப்பவுமே ஒரு புது ட்ரேட் எடுக்கணும். பாருங்க 146 வந்திருக்கு. இது வந்து ஷார்ட் ஸ்டாடல் லாஸில் இருக்குது. ஏன்னா பிகாஸ் மார்க்கெட் டைரக்ஷனாக போனால் செல்லர்ஸ் வந்து லூஸ் பண்ணுவாங்க. இதே லாங் பண்ணியிருந்தவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கணும். பிகாஸ் மார்க்கெட் கீழே போகுது இல்லையா, ஐவி இன்க்ரீஸ் ஆகும். ஐவி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தே வில் பி இன் ப்ராஃபிட். ஓகே, பட் இதில் வந்து மார்க்கெட் திருப்பி இப்போ மேலே எழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் லிசன். ஆனால் செல்லர்ஸ் இப்போ இதை செல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் அகைன் இட் இஸ் கம்மிங் பேக் டு இட்ஸ் பொசிஷன். திருப்பி பின்னாடி வருது அப்படின்னா, மேலே ஏறி வருதுன்னா அவங்க திருப்பி ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ப்ராஃபிட் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பிகாஸ் ப்ரீமியம் வந்து டிகே ஆகும் இல்லையா. பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்க. டைம் ஆக ஆக நீங்கள் வந்து லைக் பியர் கால் ஸ்ப்ரெட் பாருங்க இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. செல்லர்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டைம் தான் அவங்களோட ஃப்ரெண்டு. வெரி சிம்பிள். பையர்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் வந்து அவங்களோட எனிமி. டைம் ஆக ஆக பையர்ஸ்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைம் டிகே ஆகும். அதே தானே செல்லருக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே இறங்கும் போது நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தோம் இதில் பியர் கால் ஸ்ப்ரெட்டில் ஒரு 100 தான் சம்திங் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இத்தனைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே தான் ஏறி இருக்குது. பட் ஸ்டில் இப்போ அவர் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 184 ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து டைம் ஆக ஆக செல்லர்ஸ் வில் பி பெனிஃபிட். இன்னைக்கு ஸ்டில் ஐவி வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஐவி இன்க்ரீஸ் மீன்ஸ் விக்ஸ் இந்தியா விக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கூட நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட இது என்னன்னா, நம்ம வந்து டெக்னிக்கல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த டெக்னிக்கல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆப்ஷன்ஸ் ட்ரேட்ஸ் நம்ம பண்ணலான்றதான் பார்ப்போம். ஓகே, ஸோ இதை பண்ணியிருந்தா என்ன இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைட்வேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் செல் பண்ணியிருந்தா என்ன இருக்கும், டைரக்ஷனாக கீழே போகுது அப்படின்னா அதுக்கு என்ன இந்த நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பியர் கால் ஸ்ப்ரெட் போட்டு தான் என்ன இருக்கும். இன்னைக்கு ஏன் பியர் கால் ஸ்ப்ரெட் போட்டேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து கீழே போகும், அதே மாதிரி மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சைட்வேஸில் போட்டு கன்சல்டேஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த சினாரியோவில் நீங்கள் வந்து பியர் புட் ஸ்ப்ரெட் போட்டீங்கன்னா என்ன ஆகும், கீழே இறங்கும் போது யூ வில் மேக் ப்ராஃபிட். குட். நான் என்ன சொல்றேன்னா பியர் புட் ஸ்ப்ரெட்ல வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகம் தான். பிகாஸ் அந்த மணி புட்டர்ஸ் பை பண்றீங்க. பட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா, இப்போ இந்த சினாரியோல ரிவர்ஸ் ஆயிருதுன்னா உங்களுக்கு லாஸ் தான் இருக்கும். மீன்ஸ் அந்த ப்ராஃபிட் போயிருக்கும் ஆல்மோஸ்ட். ஆனா இது வந்து பியர் கால் ஸ்ப்ரெட் போட்டனால என்ன ஆகும்னா கால் வந்து டிகே ஆகும், டைம் டிகே. அதனால உங்களுக்கு வந்து வில் பி அட் இந்த பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பா அது இருக்கும். நீங்க வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க. டைம் ஆக ஆக தாங்க செல்லர்ஸ்க்கு ப்ராஃபிட் வரும். டைம் ஆக ஆக பையர்ஸ்க்கு என்ன ஆகும், டைம் டிகேவால லாஸ் ஆகும். டைரக்ஷனாக போகணும், பையர்ஸ்க்கு வந்து டைரக்ஷனாக போகணும், அதுதான் அவங்களோட தேவை. செல்லர்ஸ்க்கு வந்து டைரக்ஷனாக போகக்கூடாது, மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கணும். இப்போ நான் வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து லிசன், நம்ம போட்டிருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா பியர் கால் ஸ்ப்ரெட். இது வந்து பியர் கால் ஸ்ப்ரெட் மார்க்கெட் கீழே போனாலும் நமக்கு ப்ராஃபிட் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் லிமிட்டட் ப்ராஃபிட் தான், பட் ஸ்டில் சேஃப். மார்க்கெட் மேலே வந்தால் கூட அங்கேயே கன்சாலிடேஷன் ஆனால் கூட நம்ம வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ரிவர்ஸ் ஆகுது பாருங்க. ஸோ ப்ரீவியஸாக எந்த லைன் வந்து பிரேக் பண்ணிட்டு வந்துச்சோ அது will act as a resistance. ஓகே,
பாருங்க 260 வந்து 1460 ஆயிடுச்சு பாருங்க, மார்க்கெட் கொஞ்சம் ஏறினதுக்கு. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் போட்ட இடத்துக்கே வந்துருச்சு அப்படின்னா இது வந்து ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். ஷார்ட் ஸ்டாண்டல், ஷார்ட் ஸ்டாண்டல் இதை நெக்டாக போடக்கூடாதுங்க, ஸ்டாப் லாஸ்லாம் வைக்கணும் இதுக்கு. ஓகே, ஷார்ட் ஸ்டாண்டல்லாம் அது அகைன் ஷார்ட் ஸ்டாங்கிள் எடுத்துக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து இதை 4 லெக்காக கொண்டு போயிடலாம். ஷார்ட் அயன் ஃப்ளை, அது காலுக்கும் புட்டுக்கும் வந்து ஒரு ஸ்ப்ரெட் நீங்கள் போட்டு ஹெட்ஜிங் போட்டுக்கலாம், அவுட் ஆஃப் மணியில் பை பண்ணிக்கலாம். இட் இஸ் கால்ட் அஸ் ஷார்ட் அயன் ஃப்ளை. அது வந்து உங்களுக்கு சேஃபான ட்ரேட். பட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஸ்டாண்டில் தான் அதிகமாக வரும், பிகாஸ் ஹெட்ஜ் இல்லை இல்லையா. அதனால ஹெட்ஜ் பண்ணியிருந்தீங்கன்னா சேஃப், ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். ஹெட்ஜ் பண்ணல அப்படின்னா யூல் மேக் குட் ப்ராஃபிட், பட் ரிஸ்க்கும் அதுக்கேற்ற போல் தான் இருக்கும். ரிஸ்க்கு ஏற்ற போல் தான் ரிவார்டு இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு, இங்கே லாஸ் ஆயிருக்கான்னு பார்ப்போம். வேவ் கால் ஸ்ப்ரெட் ஈவன் ஐவியும் அதிகமாக தான் இருக்கு பாருங்க, ஸ்டில் யூர் அட் கிரீனில் தான் இருக்கும். இதே நீங்கள் வந்து புல் புட் ஸ்ப்ரெட் போட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக லாஸ் தான் இருப்பீங்க. ஸோ வில் சி கன்சல்டேஷன் ஆனாலே உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் தான் வரும். ஸோ லுக் அட் திஸ், இந்த லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்க, இல்லையா? இந்த லைனை ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்க, அந்த லைனை பிரேக் பண்ணிட்டு வந்துச்சு ஒரு ஹையை. ஸோ அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்க. மேபி இது பிரேக் ஆகிட்டு கூட போகலாம், பட் ஸ்டில் அந்த டைமுக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்க. இந்த இடத்துல செல்லர்ஸ் வராங்க பாருங்க, இதுதான் நம்ம பார்க்கணும். பேங்க் நிஃப்டி இன்னும் வீக் ஆகுது, பிகமிங் வீக்கர். பார்க்கலாம் அது பிரேக் ஆகுமான்னு பார்ப்போம். பீப்புள் வில் ஸ்டார்ட் திங்கிங், இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யோசிப்பாங்க, இப்போ வந்து மார்க்கெட் மேலே போகும், ரேலி போகும் அப்படின்னா நம்ம இப்போ வாங்கினாலே நமக்கு நல்ல ப்ராஃபிட் வருமே அப்படின்றதுனால பை பண்ணலாமா? இல்லை சில பேர் வந்து ஆல்ரெடி பொசிஷன் வச்சுருக்கவங்க, இன்கேஸ் இதுக்கு மேலே கீழே ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஸோ நம்ம இப்போ கொஞ்சம் செல் பண்ணிடலாமா அப்படின்லாம் கன்ஃபியூஷன்லாம் இருப்பாங்க இப்போ. ஸோ தட் இஸ் வை இந்த வாலட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் இதை மேஜராக இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இண்டெக்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டிலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இதை மூவ் பண்ணுற எதுன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஸ்டாக்ஸ் இல்லையா. இப்போ நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ இவங்கெல்லாம் என்ன இந்த சார்ட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்றீங்க ஒரு 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 லுக் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த டேஸில் நான் சொல்கிறேன் எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து இப்போ நிஃப்டி வந்து மேலே போமா கீழே வருமா அப்படின்றது நீங்கள் வந்து இது எதை பொறுத்து இருக்குது, அது நம்மளோட அசெட்டை பொறுத்து இருக்குது. ஸோ மேஜர் வெயிட்டேஜ் அசெட்ஸ் மாதிரி நீங்கள் வந்து என்ன ஆகுதுன்றதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது என்ன ஆகும், நிஃப்டி இண்டெக்ஸ் என்ன ஆகுன்றதை வி கேன் somewhat predict. ஸோ பார்க்கலாம் இருங்க, ஒரு நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ரிலையன்ஸ் பார்ப்போம்.
குறையுது பாருங்க, ஷார்ட் ஸ்டாடல். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான சப்போர்ட்ல இருக்கு, எக்ஸாக்ட்லி அட் இட் சப்போர்ட் 15 மினிட்ஸ் சப்போர்ட்ல சஸ்டெயின் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ பேங்க் நிஃப்டியோட மேஜர் கான்ட்ரிபியூஷன் எதுக்குன்னு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே போகலாம், அது நிஃப்டியும் வந்து மேலே போகலாம் இல்லையா. இப்போ இது பிரேக் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடலாம் இல்லையா, பேங்க் நிஃப்டி என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பேங்க் நிஃப்டி கீழே போகும் அப்படின்னா மெஜராக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். நீங்கள் மற்ற பேங்க்ஸும் கன்சிடர் பண்ணணும், பட் ஃபார் ஷார்ட் டைம் நீங்கள் ஜென்ரலாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்கள் பார்க்கலாம், பிகாஸ் அதுதான் மெஜாரிட்டி ஆஃப் தி வெயிட்டேஜ். ஓகே, ஸோ இது பிரேக் ஆகி கீழே போகுது அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பை போவீங்களா பேங்க் நிஃப்டியில்? போக மாட்டீங்க, பிகாஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்கே இறங்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோட இண்டெக்ஸ் வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம், பிகாஸ் இட் இஸ் ஹோல்டிங் தி majority of weightage. And again nifty fine, if it is taking support நம்ம வந்து இது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. அண்ட் அகைன் நீங்க பேரலா வந்து ரிலையன்ஸ் கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். லுக் அட் திஸ், ரிலையன்ஸும் அதே இடத்துல தான் இருக்கு, ஆல்மோஸ்ட் பாருங்க சப்போர்ட்ல இருக்கு. யார் வின் பண்ண போறா, செல்லர் செல் பண்ணாங்கன்னா மார்க்கெட் கீழே கொண்டு போயிடுவாங்க. அதே அதே சேம் பொசிஷன் வந்து நமக்கு வந்து ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து நல்லா ஒரு ரிவர்சல் ஆகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம நிஃப்டியும் மேலே போகும். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி அண்ட் அது சப்போர்ட்டிங் பேங்க்ஸ்லாம் மேலே போகுது அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் மேலே போகும். ஸோ வில் சி, செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணி கீழே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா ரெண்டுமே ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ வெறும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதை மட்டும் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நிஃப்டி வந்து எங்கே இருக்குது, அது 15 மினிட்ஸ் சப்போர்ட்டில் இருக்குது, அது பிரேக் ஆச்சுன்னா மேலே வரும், இல்லை கீழே போகும் அப்படி மாதிரி பார்த்துட்டு இருப்பீங்க. பட் அதை புஷ் பண்ணுறது யார், அதை மூவ் பண்ணுறது யார், அதோட அசெட் தான். ஸோ அதோட அசெட்டை நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்கணும், கன்சிடர் பண்ணணும். இந்த அசெட் எங்கே இருக்குது, சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னா நிஃப்டி வந்து மேலே போகும். இஃப் தி சப்போர்ட் இஸ் broken, இந்த சப்போர்ட் broke ஆகி கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், கண்டிப்பாக மார்க்கெட் ஃபாலோ ஆகும். மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டாக்ஸ் நீங்கள் பார்க்கணும், வந்து ரிலையன்ஸ் மட்டும் பார்க்கணும், HDFC பார்க்கணும், ஐசிஐசிஐ பார்க்கணும், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். பாருங்க ரிலையன்ஸ் வந்து மேலே வருது. ஸோ லுக் அட் திஸ், HDFC பார்ப்போம். கால் ஸ்ப்ரெட் இன்னமும் க்ரீனில் தான் இருக்குது, மார்க்கெட் மேலே வந்த பேர் கூட. ஸோ HDFC பேங்க்,
வீக்காக தான் இருக்குங்க, பெருசாக ஒன்றும் டக்குனா ரிவர்ஸ் ஆகல, வீக்காக தான் இருக்கு. Reliance is taking a reversal here. Okay, just come to the resistance. Bank Nifty இன்னும் சப்போர்ட் பண்ணலை. So Reliance, morning sir, and HDFC Bank, Nifty. Bank Nifty. ஸோ நான் ஜஸ்ட் யூஸ்வலாக பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸ் மட்டும் தான் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் அதோட அசட்ஸை நீங்கள் பார்க்கணும். நான் 2 அசட் மட்டும் எடுத்து, மேஜரான அசட்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கேன், மற்றபடி பெருசாக நான் மற்ற எல்லாத்தையும் பார்க்கல. பட் அதுலேயே நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணலாம் எங்கே இருக்குது. இது வந்து இட்ஸ் எக்ஸாக்ட்லி அட் சப்போர்ட் ரிலையன்ஸ், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் HDFC பேங்க், இது ரெண்டு தான் மேஜர்லி நம்ம நிஃப்டிக்கு எடுத்து பாருங்க, ரெண்டுமே வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் நிற்கிது, ரைட்? ஸோ வில் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து இங்கே பிரேக் ஆகிட்டு மேலே போகலாம். இல்லை அப்படின்னா இது பிரேக் ரிலையன்ஸு அகெயின் HDFC பேங்க்ல வந்து பிரேக் ஆகி கீழே போகுது அப்படின்னா probability of market falling further is going to be higher. So just ஒரு glance நீங்க பார்த்துட்டு ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாடில் என்னாச்சு அப்போ ஸ்டாடில் நீங்கள் நம்ம போட்டு எடுத்துக்க அது வந்து ப்ரீமியம் குறைஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஓகே, அகெயின் இது வந்து பியர் கால் ஸ்ப்ரெட், உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கணும், ஏன்னா வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் சைட் வேஸில் இருந்தாலும் வில் மேக் சம் ப்ராஃபிட். ஓகே, பட் மேலே போகுது அப்படின்னா வில் பி இன் லாஸ். பட் இது வந்து நமக்கு லிமிடெட் லாஸ் தான் வரும், அன்லிமிட்டெட் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது, பிகாஸ் நம்ம ஹெட்ஜ் பண்ணியிருக்கோம். ஸ்டில் அது வந்து ப்ளஸில் தான் இருக்குது, 72 rupees ப்ளஸில் தான் இருக்குது. என்னோட கிளைண்ட்ஸ் நான் யூஸ்வலாக சொல்கிறது உண்டு, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி புல்லிஷ் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புல் புட் ஸ்ப்ரெட் சொல்லுவேன். அதே மாதிரி பியரிஷ் மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பியர் கால் ஸ்ப்ரெட்.
we have a lot of strategies, 4 leg, 6 leg, 3 leg, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம வந்து பண்றது உண்டு. பட் ஸ்டில் இன் பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா எது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி ஒரு 2 லெக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது. எதனா ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புல் புட் ஸ்ப்ரெட் அப்படின்னா மார்க்கெட் மேலே போனாலும் ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு, சைட் வேஸ்ல போனாலும் டைம் டிக்காலும் உங்களுக்கு வந்து யூ வில் மேக் சம் ப்ராஃபிட், கீழே போனாலும் மட்டும் தான் உங்களுக்கு வந்து லாஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதே தான் வந்து பியர் கால் ஸ்ப்ரெட். பட் இதே நீங்கள் வந்து கம்பேர் டு டெபிட் ஸ்ப்ரெட்னு பார்த்தீங்கன்னா புல் கால் ஸ்ப்ரெட்ல மார்க்கெட் மேலே போனால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட், சைட் வேஸ்ல இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் வரும், டைம் டிக்கே லாஸ் ஆகும், அதே மாதிரி கீழே போனாலும் லாஸ் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட்ல வர மூவ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகமாக இருக்கும். அந்த டேக்கு எடுத்தீங்க அப்படின்னா புல்லிஷாக இருந்தாலும் சரி பேரிஷாக இருந்தாலும் சரி அந்த நீங்கள் கேப்சர் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர். நம்ம பார்த்தோம் இல்லையா லைவா இன்னைக்கு இடத்துல இங்கே ரெட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பேரிஷில் நம்ம போகிறோம் அப்படின்னா இட் வில் ஆல்வேஸ் பெட்டர். அதே மாதிரி இங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கேண்டில்ஸ் பாருங்க, பெரிய கேண்டில்ஸ் பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க லைட்டாக அப்படி சின்னதாக தான் இருக்குது கேண்டில். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிரேக் அவுட்ல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிடுறது ஆல்வேஸ் பெட்டர். And again, don't sit on the system for the entire day. Okay, entire day உட்காந்து ஒரு கேண்டில் உட்காந்து ட்ரேட் பண்ணிட்டு பண்ணாதீங்க, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. உங்கள் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்ல நிறைய லூஸ் பண்ண வேண்டி வந்துடும். டிசிப்ளினா இருங்க. பிரேக் அவுட்ல ப்ராஃபிட் எடுத்தாச்சு, அந்த 2 கேண்டில் ப்ராஃபிட் எடுத்துட்டீங்கன்னா வந்துருங்க, அவ்வளோதான், enough. இஃப் இன் கேஸ் இஃப் யூஆர் டூயிங் ஃபார் த இன்ட்ராடே, நான் டெய்லி நான் வந்து ஒரு பிரேக் அவுட்ல போட்டுருவேன், அந்த என்டையர் டே வரைக்கும் நான் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் எடுப்பேன் அப்படின்னா டூ இட் ஃபார் எவ்ரி டே. ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கன்னா கன்சிஸ்டண்டாக செய்யணும். நான் வந்து 2 கேண்டில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரேன்னா எவ்ரிடே யூ ஹேவ் டு டு த சேம் திங். ஒரு நாள் வந்து 2 கேண்டில் புக் பண்ணிட்டு வந்துடுறேன், அடுத்த நாள் வந்து நான் என்டையர் டே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஒரு விஷயத்தை நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் லாஸை விட. as I told you right, மெஜாரிட்டி ஆஃப் தி டேஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும், அதே மாதிரி ப்ராஃபிட் அதிகமாக எடுக்கணும், லாஸ் வந்து கம்மியாக இருக்கணும். அதுதான் வந்து ட்ரேடிங்கான முக்கியமான விஷயம். ஸோ இங்கே பாருங்க ரிலையன்ஸ் வந்து இறங்குது, அதே மாதிரி HDFC பேங்க் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு, இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல. பட் as I told you, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. we'll see what is going to happen. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ராயிங் திஸ். இந்த மாதிரி வரப்போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வருமா இல்லை ரிவர்ஸ் எடுக்குமா, வில் சி. See, people don't take it as recommendation. Okay, நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். இட் இஸ் ஃபார் த எஜுகேஷன் பர்பஸ். நீங்கள் லேர்ன் பண்ணுங்க, நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. சி அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கணும் ஆப்ஷன்ஸ் பற்றி. நான் யூஸ்வலாக என்னோட கிளைண்ட்ஸுக்கு சொல்கிறது என்னென்னா, யாருக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கோ அவங்க மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். ஓகே, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் போதும், ஒரே நாள் வந்து 10,000 50,000 1 லட்சம் எடுக்கலாம் அப்படின்றது நினைச்சாங்க அப்படின்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஓகே, யார் ஒருத்தருக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியுமோ அவங்க மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்லையும் சரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ லேர்ன் ஃபர்ஸ்ட், கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிக்கோங்க, ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் வந்து யூ கேன் மேக் மணி. ரிலையன்ஸ், HDFC பேங்க், நான் 2 மட்டும் தான் எடுத்திருக்கேன், மற்ற ஸ்டாக்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் தான், பட் நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதனால் மேஜரான 2 ஸ்டாக் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே வந்திருக்கு. நம்ம வந்து
பேர் கால் ஸ்ப்ரெட் போட்டிருக்கோம். அகைன் இப்போ மார்க்கெட் இங்கே வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் பட்டு இல்லை இங்கே இந்த மூவிங் ஆவரேஜ் பட்டோ கீழே வரலாம், கன்சாலிடேட் ஆகலாம். ஸோ அப்போ நம்மளோட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அதை சப்போர்ட் பண்ணும், பேர் கால் ஸ்ப்ரெட் வந்து சப்போர்ட் பண்ணும். So dear viewers, watch பண்ணுங்க. I'll have a discussion with my clients. So I'll be back. ஸோ ரிலையன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கேயே சப்போர்ட்டில் தான் இருக்குது. as well as இங்கே பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது. வில் சி பிரேக் ஆகி கன்ஃபர்மேஷன் கொடுத்து அப்படின்னா பேங்க் நிஃப்டி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வில் சி பட் லுக்கிங் டு அதர் ஸ்டாக்ஸ் ஆல்சோ ஐசிஐசிஐ பேங்க், கோட்டாக் எல்லாத்தையும் பாருங்கள். பட் மெஜாரிட்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். அது இறங்குதுன்னா நிஃப்டி இறங்கும். சாரி, பேங்க் நிஃப்டியும் அதை ட்ராக் பண்ணும்.
seems like breakdown, breakout ஆகிற மாதிரி இருக்கு டவுன் சைடில். ரிலையன்ஸ் ஆல்சோ வீக்காக தான் இருக்குது பாருங்க, வீக்காக தான் இருக்குது. சி ரெசிஸ்டன்ஸில் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டில் வந்து இந்த மாதிரி வீக்காக இருக்குது, ஒரு கன்சல்டேஷன் ஆகுதுன்னா கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இட் டசன்ட் மீன் தட் 100% கீழே போகணும்னு சொல்ல முடியாது, பட் கீழே போகிறதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் சான்சஸ் அதிகம். பிகாஸ் செல்லர்ஸ் புஷ் பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் புஷ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக செல்லர்ஸ் எங்கே இருப்பாங்கன்னா ரெசிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க. பட் பாருங்க இங்கே சப்போர்ட்லேயே வந்து செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்கன்னா தே வில் டேக் த மார்க்கெட் டவுன் சைட். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, இங்கே பாருங்க ஹெச்டிஎஃப்சி இறங்கிடுச்சு, ரிலையன்ஸ் இறங்கியிருக்கு. லுக் அட் தி இண்டெக்ஸ். ஹெச்டிஎஃப் பேங்க் நிஃப்டி பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக ஃபாலோ ஆகும். வில் சி சப்போர்ட் எடுக்குமான்னு பார்ப்போம். வாட்ச் பண்ணுங்க.
ஸோ ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ் லோ வந்துடுச்சு நம்ம மார்க் பண்ணது. ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி ரெண்டுமே பாருங்க ஆல்மோஸ்ட் கீழே பிரேக் ஆகிற மாதிரி தான் இருக்கு. பாருங்க 228 வந்துருச்சு பாருங்க. டைம் ஆக 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 இதில் ப்ராஃபிட் வந்துடும். ஸோ தட்ஸ் இட். ஸோ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இங்கேருந்து இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஓகே, டச் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு ப்ரெடிக்ட் த மார்க்கெட். ஸோ ஒரு இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ஒரு சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்து லோ நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அந்த லோவுக்கு அப்புறம் ஒரு ஹை போச்சுன்னா என்ன ஆகும்னா இங்கே பாருங்க, திஸ் இஸ் அ சப்போர்ட், இது வந்து இட்ஸ் அ பிரேக் அவுட். ஓகே, பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த சப்போர்ட் இப்போ என்ன ஆகும்னா இட் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். இந்த பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல. ஓகே, இந்த பேட்டர்ன் நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இட் ஆக்ட் அஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் போச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் பார்த்தேன்னா இந்த பேட்டர்ன் நான் வரைஞ்சிருந்தேன். இது வந்து இங்கே கீழே வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஹாஸ் ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன். ஓகே, திஸ் இஸ் அபவுட் நிஃப்டி. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கலாம், இல்லை இதை பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக கீழே போகும். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி டிசைட் பண்ணலாம் இது பிரேக் அவுட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ரிலையன்ஸ் பாருங்க, ரிலையன்ஸ் என்ன இருக்கு, பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஹெச்டிஎஃப்சி என்ன இருக்கு, ஆல்மோஸ்ட் இங்கே பிரேக் அவுட் ஆக பார்க்குது, கீழே வர பார்க்குது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அதர் ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்கணும். பட் இது நான் மேஜராக எடுத்திருக்கேன், மேஜர் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். சீம்ஸ் லைக் மூவிங் downwards direction. Okay, so we'll see what is going to happen. ஸோ அந்த டெக்னிக்கல் கேட்டா போல ஆப்ஷன்ஸ் எப்படி ஆக்ட் பண்றது தான் நம்ம பார்க்கணும். நீங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னதான் நம்ம பில்ட் பண்ணாலும் இட் இஸ் டிபெண்ட் ஆன் த டெக்னிக்கல் அசெட்ஸை பொறுத்து தான் அது இருக்கு இல்லையா. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்து இருக்கு, நிஃப்டி இண்டெக்ஸ் எதை பொறுத்து இருக்கு, அசெட்ஸை பொறுத்து இருக்கு. ஸோ நம்ம அசெட்ஸை நம்ம வாட்ச் பண்ணணும் கண்டிப்பா. அதோட இம்பார்ட்டன்ட் அசெட்ஸை நீங்க வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரான கிளாரிட்டி கிடைக்கும், இது நிஃப்டி எங்க போகும்னு சொல்லிட்டு. இப்போ அதை வச்சு நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம் காலையில இருந்து, ரைட். ஸோ பியர் கால் ஸ்ப்ரெட் என்னாச்சுன்னு பார்க்கலாம். 261 வந்திருக்கு. நான் சொல்றேன் இல்லையா, ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து டைம் லேட்டாக தான் ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அவங்களுக்கு வந்து டைம் ஆக ஆக கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும். ரிஸ்க் அப்பப்போ குறைஞ்சிடும். ஒன்ஸ் டைம் ஆக ஆக அந்த ப்ரீமியம்ஸ்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பிக் மூவ்மெண்ட் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து லாஸ் இருக்காது. மேபி உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் போகும். ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, நாங்கள் பார்ப்போம். ஸோ பிரேக் அவுட் ஆயிருக்கு பாருங்க. as I told you, நீ பாருங்க ரிலையன்ஸ் இறங்கிருக்கு, HDFC இறங்கிருக்கு. மேபி அதர் ஸ்டாக்ஸ் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கும். அதில் ஃபர்தராக கீழே இறங்கிருக்கு. ஸோ இப்போ இதில் 261 இருக்கு, 278. உங்களுக்கு போக போக இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, போக போக இன்க்ரீஸ் ஆகும்.
ஆப்ஷன் செல்லர்ஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இப்போ நான் ஹெட்ஜ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இங்கே பாருங்க, நான் ஹெட்ஜ் பண்ணது வந்து 50 ருபீஸ் எடுத்திருக்கேன், 50 பாயிண்ட்ஸ் இங்கே எடுத்திருக்கேன் கால் சைடில். இப்போ நான் அதை ஹெட்ஜ் பண்ணாமல் சிங்கிள், பட் ஸ்டில் நீங்கள் வந்து எனக்கு வந்து கன்ஃபார்மாக கீழே போகும் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த ஹெட்ஜிங் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ 50 ரூபாய்க்கு பை பண்ணுறதுக்கு பதிலாக வந்து கொஞ்சம் அவையில போயிட்டு 23,000 அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் 50 இருக்காது இல்லையா, அது வந்து ஒரு 30-35 அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணணும்னா எப்பவுமே சேஃபான ட்ரேட் பண்ணுங்க. ப்ராஃபிட் வரது செகண்டரி தான், உங்களோட கேபிட்டல் காப்பாற்றிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு, ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். சேஃபாக தான் ட்ரேட் பண்ணணும் நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆமாம், இட்ஸ் அ பிரேக் அவுட். We need to wait for the confirmation. We need to wait for the, இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தல 15 minutes break out, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில் வந்துச்சு, அந்த மாதிரி we have to wait for this. இல்லனா அப்படியே உள்ள போயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு, அப்புறம் உள்ள வந்துச்சு என்ன பண்ணுவீங்க? So we need to wait for. Here call the, it is already running இல்லையா? It is already running. So அதனால தான் இந்த 15 minutes காலையில என்ன பிரேக் அவுட் ஆகுது அதுக்கே டபுள் ட்ரேட்ஸ் எடுத்துருங்க. ஓகே, எடுத்துட்டு you are just going to watch, அவ்வளவுதான். பிகாஸ் இதே நீங்க வந்து பியர் புட் ஸ்ப்ரெட் போட்டீங்கன்னா என்ன இருக்கும், இறங்கினா மட்டும் தான் ப்ராஃபிட், ரைட்? நீங்க எக்ஸிட் பண்ணிடணும். இட் இஸ் லைக் சிங்கிளா நீங்க பை பண்றது கணக்கு தான் அது. ஓகே, பட் நீங்க இதே வந்து பேர் கால் ஸ்ப்ரெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணலாம், இறங்கினாலும் ப்ராஃபிட் வரும், சைட்வேஸ்ல இருந்தாலும் ப்ராஃபிட் வரும், டைம் ஆனாலும் ப்ராஃபிட் வரும். இன்னைக்கு ஆக்சுவலா ஐவி வந்து அதிகம், அதனாலதான் கம்மி ப்ராஃபிட். இதே நீங்க வந்து ஐவி குறையும் போதோ அந்த மாதிரிலாம் நீங்க போட்டிருந்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் வந்துடும். See, don't think like option sellers கம்மியா ப்ராஃபிட் எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து பெர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி இயர்லி அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்துறாங்க. பாருங்க 300 வந்துருச்சு, பாருங்க 327 வந்திருக்கு இப்போவே. ஸோ டைம் ஆக ஆக இந்த செல்லிங் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பாருங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு இல்லையா, ரிலையன்ஸ் வந்து கீழே. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், இங்கே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சு, வீக்கா இருக்கு, மார்க்கெட் கீழே வரும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதே மாதிரி HDFCயும் வீக்கா இருக்கு, கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பேங்க் நிஃப்டி அப்பயே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் இது வீக்கா இருக்கு, இந்த பேட்டர்னே வந்து ஒரு வீக்கா இருக்கிறதுக்கான சைன் இது, ஃபர்தரா கீழே வரும்ன்றது எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்க இப்போ ஃபாலோ ஆயிடுச்சு. நிஃப்டியை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இந்த அளவுக்கு வரும் அப்படின்னா, அதோட ஃபர்தரா கீழே போயிட்டு இருக்கு. சரி, என்னதான் நீங்க வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வைக்கணும் ட்ரேட் பண்ணும்போது. இந்த மாதிரி நீங்க ஸ்ப்ரெட் போடும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸ்ப்ரெட் போட்டிருந்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. யூ ஜஸ்ட் கோயிங் டு வாட்ச். பெருசா நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அன்லெஸ் பயங்கரமா ரிவர்ஸ் ஆகாம இருந்தா எந்த பிரச்சனையும் கிடையாது. புரியுதுங்களா? இயர்க்கு ஒன் ஸ்ப்ரெட் போட்டிருக்கீங்க, குட்.